ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஈவினிங் ஸ்நாக்காய் டீட கூட சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான பலகாரம் தான். கையாலேயே ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிக்கலாம். சின்ன பசங்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிற ஒரு ஹெல்த்தி ரெசிபி. மடிக்காமல் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக 2 கப்பு மட்டை அரிசியோட சிகப்பு அவல் தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு பதிலாக வெள்ளை அவல் கூட எடுக்கலாம். ஆனால் இதே மாதிரி நல்லா நைஸாக இருக்கிற அவல் தான் நம்ம இந்த பலகாரம் செய்யணும். அவல் நனைச்சது என்று தான் மலையாளத்தில் இந்த பலகாரத்துக்கு சொல்லுவாங்க. நம்ம முன்னாடி நம்ம சேனலில் அவலும் பழவும் அதே மாதிரி அவல் விளைவிச்சது இதே மாதிரி 2 ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கு. அதனோட லிங்க் கண்டிப்பாக இந்த வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். அவல் நினச்சது செய்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்ச 2 கப்பு அவல்லேக்கு ஒரு தேங்காய் துருவனது சேர்க்கலாம். இது பச்சை தேங்காய் தான். நம்ம முன்னே செஞ்சுருக்கிற ரெசிபியிலெல்லாம் தேங்காய் ஃப்ரை பண்ணி தான் நம்ம சேர்த்துடுவாங்க. ஆனால் இது சீக்கிரமாக செய்கிற ஒரு ரெசிபி ஆயதுனால இதிலேக்கு டைரெக்டாகிட்டு நமக்கு தேங்காய் துருவனது சேர்க்கலாம். ஸ்டவ்வில் டீ வச்சதுக்கப்புறமா அந்த டீ கொதிக்கிற டைமுக்குள்ளே இந்த பலகாரம் நமக்கு ஈஸியாக செய்யலாம். இப்போ இதிலேக்கு ஒரு பிஞ்சு உப்பு நான் சேர்த்திருக்கு. இனிப்பு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் உப்பு சேர்த்திருக்கு. அதுக்கப்புறமா 2 கப்பு அவலுக்கு 1 கப்பு வெல்லம் இதிலேக்கு சேர்க்கலாம். நான் வெல்லத்தின் தூள் தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் வெல்லம் ஆயிருந்தால் அது சீவி இதே மாதிரி எடுத்துக்கோங்க, தூளாயிட்டு எடுத்துக்கோங்க. அது நம்ம அவல்லேக்கும் தேங்காயிலேக்கும் சேர்க்கலாம். அதுக்கப்புறமா கை வச்சு நல்லா பிசைஞ்செடுக்கலாம். நம்ம தேங்காயில் தேங்காய் பால் எல்லாம் இறங்கி வரணும். அதுக்காக தான் நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா பிசைஞ்செடுத்துக்கோங்க. இனி இதிலேக்கு 8 ஏலக்காயும் 1 டீஸ்பூன் சீரகവും சேர்த்து நல்லா தூளாக்கியதை இதிலேக்கு சேர்க்கலாம். கொஞ்சம் சுகர் சேர்த்து தான் நான் இது தூள் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போது தான் நம்ம ஏலக்காயும் சீரகവും நல்லா தூளாயிட்டு கிடைக்கும். இப்போ இது ஃபுல்லாக நான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. இனி நமக்கு கை வச்சு நல்லா பிசைஞ்செடுக்கணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம இந்த அவலை பிசைஞ்செடுக்கணும். நம்ம சேர்த்திருக்கிற தேங்காயில் தேங்காய் பால் எல்லாம் வெளியில் வரணும். அதே மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்செடுத்துக்கோங்க. தண்ணி தெளித்து கூட நமக்கு இந்த அவல் செஞ்செடுக்கலாம். அவல் நினச்சது நல்லாயிருக்கும். அதே மாதிரி தண்ணிக்கு பதிலாக லைட்டாக சூடான பால் தெளித்து கூட நமக்கு இந்த அவல் நினச்சது செஞ்செடுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாலோ தண்ணியோ நான் இதிலேக்கு சேர்க்கறதில்ல. நான் சேர்த்திருக்கிற தேங்காய் நல்ல பச்சை தேங்காய் தான். அதில் நல்ல தேங்காய் பால் இருக்கும். அதனால் அதே போதும் நல்லதாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அவல் நினச்சது. பாருங்கள், இப்போ கரெக்டு பாகத்தில் ஆயிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் நமக்கு அப்படியே வச்சுருந்தா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஊறி வரும். அப்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்தால் இதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்க. இல்லாச்சா உடனே நமக்கு சாப்பிடலாம். இது உடனே சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணணும். வெளியில் வச்சுருந்தா இது சீக்கிரம் கெட்டு போயிடும். அல்லாச்சா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் ஒரு 2 நாள் மேக்ஸிமம் அவ்வளோதான் இது இருக்கும். சீக்கிரம் இது கெட்டு போயிடும். அதனால் நமக்கு தேவை இருக்கிற அளவு மட்டும் இது செஞ்சுருந்தால் போதும். இதனோட பெஸ்ட் காம்பினேஷன் பழம் தான். எல்லா பழமும் இதிலேக்கு சேர்த்து நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பிசைஞ்சு சாப்பிடலாம். அதே மாதிரி பழம் சின்னதாக கட் பண்ணி இது போட்டு நமக்கு இந்த அவல் நினச்சது சாப்பிடலாம். டீட கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.